ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபென்ஸ் நியூஸு. இந்தியா வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து 114 ரஃபேல் ஏர்கிராஃப்ட், எம்ஆர்எஃப்னு சொல்லுவாங்க, மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு டீலை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட் LOR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைடிலும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த ரஃபேல் ஜெட்டை தயாரிக்கிற டசால்ட் ஏவியேஷன் அப்படின்னு நிறுவனம் தான் இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை வந்து தயாரிக்கிறாங்க. இந்தியாவோட கண்டிஷன்ஸ் என்னலாம் அப்படின்னா 50% இண்டிஜினியஸ் கண்டென்ட், அதாவது தயாரிக்கப்படுற விமானத்தில் 50% அது இந்தியாவில் உற்பத்தி பண்ணப்பட்ட பொருளாக இருக்கணும். 1. 90 விமானங்கள், அதாவது 90 ஏர்கிராஃப்ட் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் செய்யப்படணும். அப்போ தான் இங்கே வந்து வேலை வாய்ப்பு நிறைய உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் இருக்கு. ஏற்கனவே இந்தியா கிட்ட 36 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் ஏற்கனவே இருக்குது. இது போக ஏற்கனவே நேவலுக்காக 26 ரஃபேல் ஏர்கிராஃப்ட் கேரியர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்லிட்டு நேவலில் ஒரு ஷிப் இருக்கும், அதில் இருந்து இயங்குற மாதிரி 26 ரஃபேல் ஏர்கிராஃப்டை வந்து ஏற்கனவே இந்தியா ஆர்டர் போட்டிருக்காங்க. இது 2029 and 30க்குள்ள இந்தியாவுக்கு வந்துடும். சரி, இப்போ இந்த ஆர்டரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன்ட்னு சொல்லுவாங்க. ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன்ங்கிறது ஒரு ஸ்குவாட்ரன்ங்கிறதுக்கு 16லேருந்து 18 போர் விமானங்கள் இருக்கும். இந்தியாவில் வந்து 42 ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன் தேவைப்படுது. ஆனால் வந்து நிறைய வந்து பழைய விமானங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ 27 28 இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற பழைய போர் விமானமான MiG-21, MiG-29, இந்த மாதிரி ஜாக்வார், இந்த மாதிரி சில விமானங்கள்லாம் ரொம்ப பழசாயிட்டனால அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுக்கு பதிலாக ரஃபேலு, அப்புறம் இந்தியாவிலே சொந்தமாக உருவாக்கப்படுற சுகோய் MKI-30, அதுக்கப்புறமா தேஜாஸு, ஸோ இந்த மாதிரி விமானங்கள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபாரின் டீலு. இதுதான் டிஃபென்ஸ்லேயே ஏர்கிராஃப்ட்லேயே மிகப்பெரிய டீலாக வேர்ல்டுலேயே பார்க்கப்படுது. ஸோ இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து LOR வந்து இந்தியா வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து ஃப்ரான்ஸ் வந்து டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி இதுக்கான காஸ்ட் எவ்வளவு, என்னென்ன இந்தியா சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் ஒத்து வராங்களா, முக்கியமாக வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுற, அதாவது இந்த விமானத்தில் ஏவுகணைகள் இருக்கும், ஏர் டு ஏர் மிசைல்ஸு, ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ், இந்த மாதிரி மிசைல்ஸ்லாம் இருக்கும். இந்த மிசைல்ஸ்லாம் வந்து ஃப்ரான்ஸே கொடுப்பாங்க. அது பத்தாமல் இந்தியாவிலையும் தயாரிக்கப்படுற ஓனாக உருவாக்கப்படுற மிசைல்ஸை இதில் இண்டெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து சோர்ஸ் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சோர்ஸ் கோடு இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவோட வெப்பன்ஸை வந்து இந்த ரஃபேல் விமானத்தில் வந்து பொருத்த முடியும். ஸோ இதுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப தள்ளி இழுத்துட்டே போயிருந்தாங்க. இந்தியா அதை கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஃப்ரான்ஸ் இது வரைக்கும் எந்த நாட்டு கூடயும் ஷேர் பண்ணல. இப்போ தருவாங்களா என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். மேற்கொண்டு வர எந்த அப்டேட்டையும் மறக்காமல் இந்த சேனல் நான் போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.